கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி வாழ்ந்துனே இருக்கிறோம். பிரிவு இருக்குது நமக்கு, ஒரே மாதிரி சம்பவம் மாறி மாதிரி நடந்துனே இருக்குது வாழ்க்கையில். அப்படி ஒரு காரணம் இருக்குது. முன்னுணர்தல் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால வேண்டி முன்னாடியே மனம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிடும். அதனால் அந்த சம்பவம் நடந்த மாதிரியே இருக்கும். அதே தட்டு, அதே குழம்பு, அதே ஆள், அதே மாதிரி புடவை, அதே ட்ரெஸ் எல்லாம் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருப்போம். யாவதுலாம் இல்லை, இது நம்ம மனிதனுக்கு வந்து அந்த மாதிரி ஆற்றல் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லியெல்லாம் இருக்கிறானுங்க. இந்த ட்வின் டவர் இடிப்படம் இது மாதிரிலாம் சொல்லி முன்னாடியே சொல்லி தீர்க்க தரிசனம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அளவில் கம்மியாக இருக்குது போல. அது ஒரு வேலையை வச்சுன்னு சும்மா போய் சொல்கிறோன்னு ஒரு ஆகிட்டுக்கிறான். அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கா. வந்தால் சந்தோஷப்பட்டுக்க, தெரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கும். பிடிக்கலன்னா அதெல்லாம் வானான்னு, எனக்கெல்லாம் அது மாதிரி வரும், வானான்றோம் நான். அது பற்றியே பார்க்குற மாதிரி இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படி வானா. எனக்கு உனக்கு வேணும்னா என்ன பண்ணேன், டெவலப் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. பட் முன்னுணர்தல்னால என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டால், நாளைக்கு நடப்பதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யம் போயிட்டோம். அது பார்க்குற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிறவியே ஒரு ஜாலியான ஒரு நோய் தான். பிறவியே நீங்கள் கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டிங்கன்னா போதும்னு ஆகிடுவீங்க. நீங்கள் எதோ வேணால் சந்தோஷமாக செஞ்சு பாருங்களேன், போதும்னு ஆகிடும். சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா, அரையும் குறையமாக செஞ்சீங்க, குறைய செஞ்சீங்கன்னா போதும்னு ஆகாது. போதும் நீங்கள் வாழலை, போதும்னு வாழல. அப்போ உங்களுக்கு முன்னாடி வருது அதெல்லாம் ஒரு மேலே அக்கறை இருக்காது. வேணும்னாலும் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு முன்னுணர்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னாடியே பார்க்க முடியுது சில சம்பவங்களை. முயற்சியும் பயிற்சியும் பண்ணால் எல்லாருக்குமே அது வாய்ப்பு, எல்லாராலையுமே அது சாத்தியம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.